பேராசிரியர் ஜிஎல் பேரிஸ், நிமல் சிரிபாலடி சில்வா, நிமல் லன்சா, பிரசன்ன ரணதுங்க, சாமர சம்பத் தசநாயக்க, தயாசிரி ஜெயசேகர, ரோஹித் அபே குணவர்தன, பாட்டலி சம்பிக்க ரணவக்க, அஜித் மான பெரும, லசந்த் அழகிய வண்ண, அசங்க நவரத்ன, மைத்ரி குணரத்ன உள்ளிட்டவர்கள் இதில் பங்கேற்றிருந்தனர். நாம் சுற்றி பார்க்கும் போது சில நேரங்களில் எமக்கு அருகில் அமர்ந்திருப்பவர் அன்று எமக்கு எதிராக வேலை செய்த ஒருவராக இருக்கலாம். பார்க்கும்போது எல்லாரும் ஒன்றுதானே என தோன்றுகின்றது. நாம் அனைவரும் ஒரு சுவரை போல எழுந்து நின்று இருக்கும். அனைத்து கருத்து வேறுபாடுகளை மறந்து செயற்படுவது அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கும் ஒரு நல்ல முன்மாதிரியாகும். தம்மால் முடியாது, வேறு கொடுப்பதற்கு ஆளும் இல்லை என காட்டுகின்ற செயற்பாட்டிலேயே அவர்கள் முன்னெடுக்கின்றார்கள். ஆம், எம்மால் முடியாதுதான், ஆனால் வேறு கொடுப்பதற்கு யார் இருக்கின்றார்கள்? இது ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியாக நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டிய ஒரு தருணமாகும். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி என்பது இன்று இங்குள்ள அரசியல் தலைவர்கள் அனைத்து கட்சிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார்கள். இங்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, மொட்டு, ஐக்கிய மக்கள் சக்தி, அதே போன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அனைவரும் இங்கு இருக்கின்றார்கள். எமக்கு தவறு நடந்துவிட்டது. அந்த தவறை சரி செய்து கொள்வதற்காகவே தற்போது ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியை உருவாக்குகின்றோம். முதன்மை எதிரி யார்? இந்த அரசாங்கம். கட்சி நிறபேதங்களை மறந்து விடுங்கள். ஜேவிபி அரசாங்கத்திற்கு எதிராக அனைத்து இடங்களிலும் போராட்டங்களை முன்னெடுங்கள். ஒன்றிணையக்கூடிய அனைத்து இடங்களிலும் ஒன்றிணையுங்கள். வேறு வழி இல்லை. இவர்கள் அடக்குமுறைகளை கொண்டு வருகின்றார்கள். நாம் அவர்கள் அடிப்பார்கள். அடிக்க அடிக்க நாம் அதனை எதிர்கொள்ள தயாராகுவோம். டாலரின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே செல்கிறது. இதனை தடுப்பதற்கான எந்த ஒரு திட்டமும் இந்த அரசாங்கத்திடம் இல்லை. ஒன்றிணைந்து இந்த சவாலை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அதுவே தற்போதைய தேவையாக உள்ளது. இனிமேல் உங்களுக்கு டாலர் கிடைக்காது தம்பி. இந்த நாட்டு மக்களுக்கு உங்களை பற்றி தற்போது நன்றாகவே புரிந்துவிட்டது. அதனால் உங்களுக்கு இனி டாலர் வராது. நீங்களே டாலரை தேடிக் கொள்ளுங்கள். இல்லையென்றால் அந்த பணத்தை அச்சிடுவது போல நீங்களே அச்சிட்டுக் கொள்ளுங்கள். நண்பர்களே, ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். டாலர் விலை உயர்வதையோ நாட்டின் பொருளாதார நெருக்கடியை தடுத்து நிறுத்த அனுரகுமார திசாநாயக்க தலைகீழாக நின்று துடித்தாலும் உங்களால் அதனை செய்ய முடியாது என்பதை இந்த மேடையில் கூறுகின்றேன். உங்களால் அதனை நிச்சயமாக செய்ய முடியாது. இந்த அரசாங்கத்தை வீட்டிற்கு அனுப்பும் திட்டத்தை இன்றிலிருந்து ஆரம்பியுங்கள். நாம் சிறைக்குள்ளும் இருந்திருக்கின்றோம். சிறையிலிருந்து வெளியேயும் வந்து போராடினோம். சிறைக்குள் சென்றும் போராடினோம். இனியும் அப்படித்தான். தற்போதைய நிலைமை தொடர்பில் சர்வகட்சி மாநாடு ஒன்றிற்கு எதிர்க்கட்சி தயாராக இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். இந்த நேரத்திலும் ஒரு நெருக்கடி நிலவுவதை நம்மால் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த நெருக்கடியை கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு கொண்டு செல்வதற்கு முன்னர் அதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்க நாம் தயாராக இருக்கிறோம். நாங்கள் ஒரு கட்சியின் ரீதியில் எதிர்க்கட்சியின் அனைத்து கட்சிகளுடனும் ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்தி கொண்டோம். நாட்டின் நலனுக்காகவும் பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கான எதிர்கால திட்டம் குறித்தும் கலந்துரையாடுவதற்கு நாம் சர்வகட்சி மாநாட்டிற்கு தயாராக இருக்கிறோம். இதனை நாம் நல்லெண்ணத்துடன் செய்கின்றோம். இது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் தொலைபேசி ஊடாக ஜனாதிபதியிடம் எமது நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளார். தான் அம்பாறையில் இருப்பதாகவும் கொழும்பிற்கு வருகை தந்த பின்னர் இது குறித்து தனது நிலைப்பாட்டை அறிவிப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். ஒரு கட்சியாக மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த எதிர்க்கட்சியாக முனைந்துள்ளோம். 2 நாட்களுக்கு முன்பு பாராளுமன்றத்தில் உள்ள ஒட்டுமொத்த எதிர்க்கட்சியினரும் எமது 30ஆம் இலக்க எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் கூடி பகிரங்கமாக இந்த உடன்பாட்டிற்கு வந்தோம். அஜித் பி பெரேராவின் ஊடகவியலாளர் சந்திப்பை தொடர்ந்து அங்கு நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஐக்கிய ஒன்றிணைந்த தொழிற்சங்க சக்தியின் ஏற்பாட்டாளரும் ஊடக பேச்சாளருமான ஆனந்த பாலித கலந்து கொண்டார். சர்வ கட்சி மாநாடொன்றில் பங்கேற்பதை அவர் அங்கு நிராகரித்திருந்தார். சர்வகட்சி மாநாட்டுக்கு நாங்கள் இணங்கவில்லை. உடனடியாக மக்களை வீதிக்கு இறங்குவதையே எதிர்க்கட்சி செய்ய வேண்டும். எமது கட்சி சர்வகட்சி மாநாட்டுக்கு செல்வதானால் அது நிறைவேற்றுக் குழுவின் முன்மொழியப்பட வேண்டும். அந்த முன்மொழிவுகள் என்னவென்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சர்வகட்சி மாநாட்டில் என்ன கலந்துரையாடப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளும் உரிமை எங்களுக்கு இருக்கிறது. தீர்மானங்களை நிறைவேற்றும் முன்மொழிவுகள் எமது கட்சியின் சார்பாக செயற்குழுவில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அவ்வாறு செய்யாமல் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கும் அனுமதி இல்லை என்பதை நான் இந்த விடயத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். எமது கட்சி மேற்கொள்ளும் பயணத்திற்கு பால் பானைக்குள் சாணத்தை போடுவதற்கு எவரும் முயற்சிக்க வேண்டாம்.
නායකතුමා එහෙම தலைவர் அவ்வாறு தீர்மானம் எடுக்கவில்லை. நாங்கள் பகிரங்கமாக இதை குறிப்பிடுகின்றோம். இந்த வலி எங்களுக்கு தான் காணப்படுகிறது. நான் இதை குறிப்பிட அஞ்சவில்லை. அஜித் பி பெரேரா நேற்று கதைத்த பின்னர் தலைவரை தொடர்பு கொண்டேன். அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஐக்கிய மக்கள் சக்தி மீது நம்பிக்கை உள்ளது. காரணம், அவர்கள் ஊழல்வாதிகள் என்பதை காண்பிக்கின்றனர். அவ்வாறாயின் நாம் ஏன் மலக்கழிவு குழிக்குள் செல்ல வேண்டும்?